ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமெடி படங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லவ் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி என்டர்டெய்னராக படங்கள் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் உள்ளே எட்டி பார்த்து அதில் ஒரு கலக்கு. அப்புறம் ஆக்ஷன்லேயே நேஷனுக்கு ரீச் ஆகிற மாதிரி இந்தியன் ஆர்மி வரைக்கும் டச் பண்ணோம். இப்போது அரசியல் படம் பண்ணியிருக்கீங்க. அடுத்து இல்லை நீங்கள் என்ன கேட்க போறீங்க தெரியுது. வேணாம். நம்ம வேலை நடிக்கிறது, நம்ம நடிச்சுக்கிட்டு மட்டும் இருப்போம். நமக்கு அது மட்டும் தான் கரெக்டாக வரும்னு நான் நம்புகிறேன். நம்ம எல்லா ஜானர்ஸு இந்த மாதிரி ஃபிலிம்ஸும் பண்ணணும். அதுதான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளை இன்னும் பெட்டர் பண்ணிக்கணும். நிறையா ஜானர்ஸ் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும். அதனால் அப்பப்போ நம்ம சொசைட்டி பேஸ் பண்ண சீரியஸ் ஃபிலிம்ஸும் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி வரும்போது சில விமர்சனங்கள் வரும். பட் அதை நான் எடுத்துக்கல. ஏன்னா அமரன் வரும்போது இது இவங்களுக்கு ஆதரவான படமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பராசக்தி வரும்போது இது இவங்களுக்கு ஆதரவான படமாக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம யாருக்கும் ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. நம்ம வேலை நடிக்கிறது, நடிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகள்லேயும் டெஃபினட்டாக நம்ம ரசிகர்கள் இருப்பாங்க. எனக்கும் எல்லா பாட்டிலையும் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அதனால நம்ம நடிகராகவே தொடருவோம். இன்னும் கற்றுக்க வேண்டியது, செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. பதில் தெளிவாக கிடச்சிருச்சுல்ல? தெளிவான இன்னுமே கேட்க மாட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தாய் நாட்டுக்காக ஒரு படம் பண்ணேன், அது அமரன். தாய்மொழிக்காக ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது பராசக்தி. அவ்வளோதான். நான் அப்படி தான் பார்க்குறேன்.